வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம பால் குடங்கள் வரிசையாக ஊர்வலத்தை வர்றதை பார்த்தோம். அந்த பால் குடங்கள்லாம் பாருங்கள், முருகனுடைய சன்னதியில் இறக்கி வைக்கிறாங்க. நாளைக்கு நம்மளை வச்சு தான் முருகனை அபிஷேகம் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு சந்தோஷத்தில் எல்லாம் ஹாப்பியாக அந்த ரூமில் சன்னதியில் முருகனுடைய பாதத்தில் உட்காந்துருக்கு. வாங்க, அதுக்குள்ளே நம்ம போய் அந்த கோயிலை ஒரு சுற்று பார்த்து வந்துடலாம். பரிவார தெய்வங்கள் பாருங்கள், எத்தனை தெய்வங்கள் இருக்குது பாருங்கள். ஆஹா, ஒவ்வொன்றும் கண்கொள்ளாக காட்சிங்க. ஒவ்வொரு சிலையும் பார்த்தா அடுத்த சன்னதிக்கு போக மனசு வராது. அந்த அளவுக்கு நின்று நிதானமாக ரசித்து ருசித்து அந்த பக்தி சிரத்தையோடு பார்க்கும்போது என்னெல்லாமோ உணர்வுகள் வருதுங்க. ஆஹா, மெய்மறந்த அனுபவங்கள். சரி, வாங்க பார்க்கலாம் அந்த அபிஷேகம் எப்படி நடக்குது அப்படின்னு.
கார்த்திகேயா வள்ளிகை பயானை மகள் கார்த்திகேயா பாருங்கள் அருள் முருகன் எப்படி தெய்வீக சிரிப்பு சிரிக்கிறான் என்று. அதுதான் இறைத்தன்மை. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் பொறுத்து கொண்டு இருப்பதுதான் இறைத்தன்மை. மனிதனுக்கு ஆண்டவன் சொல்லிக் கொடுக்கும் விஷயமும் இதுதான். என்ன சிரமம் வந்தாலும் சிரமப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், புலம்பாதீர்கள். பாருங்கள், பாலமுருகன் ஒருவன் வந்திருக்கிறான் அருள் முருகனை காண. அந்த விபூதி பிரசாதங்களை மக்கள் அழகாக அணிவகுத்து வாங்கி செல்கின்றனர். அனைவர் மனதிலும் பேரானந்தம். பாருங்கள், அந்த ராஜ அலங்காரம். நம்மை நோக்கி வருவான், சந்தேகப்பட்டீர்களானால் டப்பென்று பின்னாடி போய்விடுவான். அவனுடைய வேலையே அதுதான். போவான் வருவான், ஆனால் நம்பிக்கையுடன் போனீர்கள் என்றால் கிட்டத்தில் வருவான். அடுத்து பாருங்கள், அந்த அபிஷேக பால் மற்றும் பஞ்சாமிர்தம் அனைத்தும் அங்கே வைக்கப்பட்டு மக்கள் வரிசையாக வந்து அழகாக வாங்கிச் செல்கிறார்கள். விபூதி, குங்குமம் மற்றும் சந்தனம் எல்லாம் அங்கே இருக்கிறது. யாரும் எதற்கும் அவசரப்படவில்லை. அடுத்தது பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. அங்கும் பாருங்கள், என்ன ஒரு அமைதியான முறையிலே வந்து வாங்கி செல்கிறார்கள். பாருங்கள், இத்தனை கூட்டம் இருந்தும் சின்ன தள்ளுமுள்ளு அடிதடி எதுவும் இல்லை. யாரும் அவசரப்படவில்லை. கோவில் அல்லவா, அந்த புனிதமான இடத்திலே அவர்கள் மனமும் சலனமற்ற ஒரு நல்ல அலைவரிசையிலே இயங்குவதால் எந்த விதமான துன்பங்களும் துயரங்களும் அசம்பாவிதங்களும் இல்லை. மிக மிக அழகாக வாங்கி செல்கிறார்கள். வாருங்களேன், கோவிலுக்குள் இன்னொரு சுற்றிவிட்டு வரலாம். ஆஹா, என்ன அழகாக வரிசையில் நிற்கிறார்கள் பாருங்கள். என்னடா இவன் அவர்கள் அவசரப்படவில்லை என்றானே, இவர்கள் ஓடுகிறார்களே என்று நினைக்க வேண்டாம். நேரம் காலம் கருதி ஒரு சிறிய இடத்தில் நாம் சற்று அதை ஓட்டியிருக்கிறோம். மற்றபடி அருமையான அமைதியான ஒரு நிகழ்ச்சி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிர்வாகத்தாரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த அளவுக்கு இத்தனை கூட்டத்தை எதிர்பார்த்து இத்தனை ஏற்பாடுகளை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு அனுபவமும் அமைதி, அன்பு, பாசம் அப்படி எத்தனையோ தேவைப்படுகிறது. நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் வந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.